ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணியிலிருந்து 10 மணி வரை சிறு பிள்ளைகளுக்கான சண்டே கிளாஸ், சிறுவர் பிள்ளைகளுக்கான ஊழியங்கள் நடைபெறுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை அதில் அனுப்பி வைத்து, சண்டே கிளாஸுக்கு அனுப்பி வைத்து, சரியான நேரத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சகரியாவின் புத்தகம் 12வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 10வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். போதும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவிகளையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, சபையின் மேலே கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 44வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். என் ஆவியை பொழிந்தருளுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். சமாரியா ஸ்திரீ நான் சமாரியர்களாய் இருக்க யூதர்களாய் இருக்கிற நீர் எப்படி எங்களிடத்தில் தண்ணீர் கேட்பீர்? நீ என்னை யார் என்று அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். தேவன் தம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். நாம் தாகத்தோடு வந்திருக்கிறோம். பசி தாகத்தோடு வந்திருக்கிறோம். தேவன் நல்ல உணவை நமக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பசி தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். என்னிடத்தில் நீ தண்ணீர் கேட்டிருப்பாய். திருவிருந்திலே அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் நிரந்தர ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஏசப்பா நமக்காக நல்ல ஆகாரத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். சிறப்பான ஆகாரத்தை இயேசு தெய்வம் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். என்னிலே பங்கு கொள்ளுங்கள். நானே ஜீவ அப்பம்.
நானே ஜீவ அப்பம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். நானே ஜீவ அப்பம். திருவிருந்திலே அப்பம் பிற்கப்படுகிறது, அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது. அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்ட்ரென்த், நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என் ஆத்துமா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன். தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாகம், பசி. இன்னைக்கு பசி தாங்கத்தோடு ஓடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தேவையான போஷாக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். ஏதோ ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் கடந்து செல்வீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சங்கீதம் 63வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 63வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சொல்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே, என் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய், என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலையிலே அவருக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது.
சரீரத்திலே தண்ணீர் தாகம் எடுக்கிற பொழுது தண்ணீர் அருந்தி நம்முடைய தாகத்தை நாம் தீர்த்துக் கொள்ளுகிறோம். ஆத்துமா தாகம் அடைகிற போது என்ன செய்வது? தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தின் மேலே வாஞ்சை. புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாலுக்கு ஏங்கி தவிக்குமோ அதை போல நான் வசனத்துக்காக ஏங்குகிறேன். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது தேவனுடைய வசனம். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது வசனம். திகட்டாதது தேவனுடைய வசனம். நாம் சாப்பிடுகிற பொழுது சாப்பாட்டை சாப்பிடுகிறோம். வயிறு நிரம்பினவுடன் நாம் திருப்தி அடைந்தவுடன் சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளுகிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படி கிடையாது. அது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருப்போம், ஒரு திருப்தியே அடையாது. ஆத்துமாவுக்கு அப்பேற்பட்ட உணவை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என் ஆவியை ஊற்றுவே, என் ஆவியை ஊற்றுவே. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை நிரம்பி, அந்நிய பாஷைகளை நிரம்பி, அந்நிய பாஷைகளை நிரம்பி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, எல்லாரும் 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 அந்நிய பாஷைகளை பேசி, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி. ஓ ரபாஷியா கரபாலா சந்தலா பதுரா பாலா. ஹalleluya hallelujah 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 hallelujah. சங்கீத புத்தகம் 143:6 தாவீது அரசன் சொல்கிறார், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நான் தாகமாய் இருக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் தாகமாய் இருக்கிறேன். வறண்ட நிலத்தில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது வாங்கிக் கொண்டே இருக்கும், உறிஞ்சிக் கொண்டே இருக்கும். ஏன்? அது வறட்சியாய் இருக்கிறது. தாவீது சொல்கிறார், வறண்ட நிலத்தை போல் உம்மேல் தாகமாய் இருக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நான் தாகமாய் இருக்கிறேன். எனக்கு நல்ல உணவு தேவை, நல்ல தண்ணீர் எனக்கு தேவை. ஒரு செடி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமேயானால்
அதற்கு நீர் அவசிய ஆதாரமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், அவைகள் அதிக கனி கொடுக்கும்படியாய் அவைகளை சுத்திகரிக்கிறார். அவைகள் அதிக கனி கொடுக்கும்படியாய் அவைகளை சுத்திகரிக்கிறார். அதற்கு வேலி அடைக்கிறார், அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், இரவும் பகலும் அதை காவலிடுகிறார். அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்க வேண்டும், ஏசப்பாவுடைய பசியை ஆற்ற வேண்டும். பசியோடு இருக்கிறார். நமக்கு ஏசப்பா ஆகாரம் கொடுக்கிறது போல ஏசப்பாவுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விளையுமின்றி, நீங்கள் வந்து பணமுமின்றி விளையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, வாங்க, வந்து பானம் பண்ணுங்க. விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா இலவசமாய் தருகிறார். வாங்க, வந்து பானம் பண்ணுங்க. திராட்சரசத்தை குடிங்க, பாலை குடிங்க. தாகமா இருக்கிறீங்களா? என்னிடத்துல பணம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏசப்பா சொல்றாரு, இலவசமா வாப்பா, என்னிடத்துல வந்து பானம் பண்ணுப்பா. என்னிடத்துல வந்து பாலை குடிப்பா, என்னிடத்துல வந்து திராட்சரசத்தை பருகுப்பா. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். பசி எடுக்கும் போதுதான் நமக்கு தெரியும், உணவினுடைய அருமை நமக்கு தெரியும். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும். சாப்பிட்டா கொஞ்ச நேரம் தூங்கணும் போல, ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கும். இயேசு தெய்வம் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். பணம் கொண்டு வர வேண்டாம், இலவசம். இலவசம், ஃப்ரீ. என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். பணம் கொடுக்க வேண்டாம்.
ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சாப்பிடுங்க. ஏசாயாவின் புத்தகம் 32வது அதிகாரம் முதல் 2 வசனம் தீர்க்கன் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கன், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடம், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருமலையின் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நியாயமாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருப்பார். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஒரு துளி தோன்றி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கும். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயி தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் என் இயேசு தோன்றினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். 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 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துகிற ஆவியானவர், ஆலோசனை தருகிற ஆவியானவர். யோர்தானிலே
யோவான் ஸ்நானகனிடத்தில் ஏசப்பா ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல அவருடைய சிரசின் மீது வந்து அமர்ந்தார். ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாம் ரெண்டு கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி, எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி, எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானகன் எனக்கு பின் வருகிறான், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். இந்த மேசியாவுக்காக, இயேசுநாதருக்காக பலியை ஆயத்தப்படுத்தும்படி இவன் தேவனால் முன் அனுப்பப்பட்ட பாத்திரமாயிருந்தான். தாயின் கருவிலேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாயிருந்தான். மரியாளினுடைய வாழ்த்துதலை பெற்ற பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் துள்ளினான். சகரியா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். எலிசபெத் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாள். ஒரு குடும்பம் அனைத்தும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்களே ஆனால் ஒரு குட்டி பரலோகமாக காட்சியளிக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் ரெண்டு கரங்க, ஒரு கரத்தை வலது கரத்தை தலைமையில வைங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க, 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 அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரபாஷியா கரபாலா சந்தாலா பதுரா பாலா ஓ ரியாந்தனா ரகதனா பாலா சங்கரா பௌஷியா அங்கனா பாலா ஓ ரந்தனா ரிகதனா சீகாலா பௌஷியா அந்தனா சகதரா பாலா ஓ ரந்தனா ரிகதனா பௌஷியா அங்கதரா பாலா ஓ ரபூனி அந்தனா சிகதரா பாலா சபரா பாலா துங்கரா பாலா
Oh, glory to God, glory to God, glory to God, glory to God. ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளினுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, praise the Lord, 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 hallelujah, 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 hallelujah. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் அமர்ந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல? அவங்க மாத்திரம் கையை வைத்து. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல? அவங்க மாத்திரம் கையை வைத்துங்க. இப்பொழுது ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல? அவங்க மாத்திரம் வெட்கப்படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவிக்குள்ளாகி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவிக்குள்ளா ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரதன சங்கர பல தூரா பல ரீகாரா பல ஓ ஷபானியந்தன சங்கர பௌஷியந்தல பதுரா பல ஓ ரபுனி அந்தன சங்கர பல ஷபர பல ஓ ரியாந்தன ரிகதர பல சங்கர பௌஷியந்தல பல. எசேக்கியேலின் புத்தகம் 39வது அதிகாரம். எசேக்கியேலின் புத்தகம் 39வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை
ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் இனி நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் ஆவியை ஊற்றி இருக்கிறார். நொடி பொழுது முகத்தை மறைத்தேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர் கூப்பிடுகையில் நோக்கி பார்த்தார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் கூப்பிடுகையில் கர்த்தர் நோக்கி பார்த்தார். தேவன் இனிமேல் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். தேவன் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருப்பாரேயானால் நாம் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்று அனுப்பி விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. விடுதலை பெற்று அனுபவிங்க, விடுதலை பெற்று அனுபவிங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி 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 எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. விடுதலை, 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 விடுதலை. விடுவிக்கிற ஆவியானவர். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசி. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும்
உமாவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Hallelujah. கொயர்லாம் சத்ருவின் சேனை தகர்த்து, சத்ருவின் சேனை தகர்த்து, சத்ருவின் கோட்டையை தகர்த்து. சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரன் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரன் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, துதியின் ஆளுகை. தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் முன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் முன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் முன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் முன்னோடுதான். யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரான் புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே, யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். நல்ல கையை தட்டி ஆராதிங்க. யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை
ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி எல்லாம் கரங்களை தட்டி ஆவில நிரம்புங்க. Praise the Lord. 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 சற்று நேரம் கரங்களை தட்டி ஆவில நிரம்பி கரங்களை தட்டி ஆவில நிரம்பி துதிக்கலாம். ஆவில நிரம்பி கர்த்தரை 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 துதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்புங்க. ஆவில நிரம்புங்க. ஆவில நிரம்புங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். Holy Spirit, thank you the Holy Spirit of God. Amen. 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 ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்வார்கள். பணம் இல்லாமல் வந்து பானம் பண்ணுங்கள், இலவசம். விடாய்த்ததுமான வறண்டதுமான நிலத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆத்தும பசியை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடத்தும். இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீரா. இந்த மாதத்தை உம்முடைய கரத்திலே கொடுத்து தாழ்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பயந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.